Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இப்பதான் CapCut ஓட 13.6 ஓட வீடியோ போனேன். அதுக்குள்ள 13.89 வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட CapCut ஒர்க் ஆகல அப்படின்னு பெரிய பஞ்சாயத்தா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று CapCut நம்ம ஊர்ல கிடையாது. சரி ஓகே வேற ஊர்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுல இருக்க ப்ரோ எஃபெக்ட்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னா காசு கொடு ப்ரோ எஃபெக்ட் தாரேன் அப்படின்னு CapCut காரன் சொல்றான். சரி காசை கொடுக்கலான்னு பார்த்தா உங்க ஊர் காசு என்னால வாங்க முடியாது, வெளியூர்ல இருக்கிற காசு தான் வாங்க முடியும் அப்படின்றானுங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நம்ம வந்து வேற ஊர்ல இருக்கிற CapCut வந்து யூஸ் பண்றோம். அதுல என்ன பண்றானுங்க, அப்டேட் கொடுக்குறானுங்க. அப்டேட் கொடுக்கும்போது வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம், அது முடிகிற டைம் ஆயிடுச்சு, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி தூங்கிடுறோம். காலையில எழுந்துட்டு பார்க்கும்போது CapCut அப்டேட் வந்துருது, ஒர்க் ஆக மாட்டேங்குது, எஃபெக்ட் ஒர்க் ஆகல. இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் இல்ல, ரெண்டு சொல்யூஷன். ஒன்னு நம்ம காசு கொடுத்து CapCutோட பிரீமியம் வந்து வாங்கணும், அதுக்கு வழி இருக்கு. ரெண்டாவது ஒரு அப்டேட் வரும்போதும் உங்க பழைய ஆப்பை டெலீட் பண்ணி புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுலயும் டெம்ப்ளேட் ஒர்க் ஆகுனா ப்ரோ எஃபெக்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ரோ எஃபெக்ட் ஒர்க் ஆகுனா சில போன்ல இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் காசு கொடுத்து தான் CapCutோட பிரீமியம் வந்து யூஸ் பண்றேன். அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்ல, ப்ரூஃப் வச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன். CapCutஐ நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால போன்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும், பிசிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து காசு இல்லாதவங்களுக்கு வந்து பே பண்ண முடியாதவங்களுக்கு இப்போ இருக்கிற CapCutோட 13.8 இல்லைனா 13.9 அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேட்ருக்கு வரேன். நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி CapCut ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே VPNோட லிங்க்கும் இருக்கும். ஸோ VPN இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு VPN ஓப்பன் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபாஸ்டஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா இதில் வந்து ஜெர்மனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜெர்மனி டிக் இருக்குது பாருங்கள், அந்த டிக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஜெர்மனி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்டிங் லோட் ஆகிட்டு நமக்கு வந்து VPN வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து CapCutஐ வந்து ஓப்பன் பண்ணலாம். CapCut ஓப்பன் பண்ணோன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். என்ன இது CapCutல ஒன்றுமே வரல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறீங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை டிக் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அலோவ் CapCut சென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை அலோவ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடை ஆன் பண்ணோன்னே செட்டிங்ஸில் இந்த பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்க டெம்ப்ளேட்டு, இன்பாக்ஸு, மீ இதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ வந்து டெம்ப்ளேட்டு கிளிக் பண்ணலாம். நம்ம இப்படி லோட் பண்ணோம் அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து எரர் ஆப்ஷன் வருது, அதாவது நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வருது. ஸோ ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோ எஃபெக்டெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம், அலோவ் கொடுத்துருங்க. ஸோ நான் எடிட் பண்ண ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு வீடியோ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிற எஃபெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ எஃபெக்ட்ஸ் கொடுத்தோன்னே எல்லாமே ப்ரோ எஃபெக்ட்டுமே நமக்கு இதில் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்ப்பீங்க மேலே உங்களுக்கு ப்ரோ அப்படின்னு எழுதியிருக்கும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் ப்ரோ அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் கூட இதில் இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு. இந்த 1080 பிக்சல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் வந்து இங்கே ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது, இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீயான CapCut வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு காட்டாது, மற்றவங்களுக்கு காட்டும் ஆனால் நமக்கு காட்டாது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரோ எஃபெக்ட் எல்லாம் ஒர்க் ஆனிச்சு, அதை நீங்கள் பார்த்தீங்க. இதிலே நிறைய பேருக்கு இந்த ஸ்பீடில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பீடை கிளிக் பண்ணோன்னா இதில் கர்வ் ஆப்ஷன் ஒர்க் ஆகல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் காட்டுது, எப்படின்னு தெரியல. இப்போ டெம்ப்ளேட் ஒர்க் ஆகல. ஸோ டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீழே வந்து மீ அப்படின்றதுல அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா இதில் வந்து சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்டும், அந்த சைன்இன் வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. இதில் வந்து சைன்இன் வித் இமெயில் கொடுங்க. போன வீடியோவில் ஃபேஸ்புக் கொடுத்தோம், இந்த வீடியோவில் நம்மளோட இமெயிலை வச்சு தான் லாகின் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ என்னோடய இமெயிலை வச்சு லாகின் பண்ணிட்டேன். அப்படி லாகின் பண்ணாலுமே நமக்கு இந்த இடத்துல அப்கிரேட் டு ப்ரோ அப்படின்னு கேட்கும். CapCut வந்து பே பண்ணி வாங்குங்கடா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இப்போ டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வந்து லோடிங்னு காட்டுது, ஆனால் நோ நெட் கனெக்ஷன் காட்டுது. நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். CapCut வந்து ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ CapCut இப்போ ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து எல்லா டெம்ப்ளேட்டுமே ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே ப்ரோ அப்படின்னு காட்டுது. அது வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் எடிட்டை கிளிக் பண்ணி நம்ம நியூ வீடியோ க்ரியேட் பண்ணும்போது நமக்கு மேபி ப்ரோ எஃபெக்ட் எல்லாம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ப்ரோ எஃபெக்ட்லாம் வந்து லோட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ப்ரோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 1080 பிக்சல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்தாலுமே நமக்கு அந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்ற ஆப்ஷன்லாம் வரல. ஸோ யாருக்கு வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரீமி க்ளோ பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சர்ச் பார் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்படி மேலே தள்ளினாலுமே நமக்கு ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் வரும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், நான் இப்போ சர்ச் பண்ணியே காட்டுறேன். ட்ரீமி க்ளோன்னு அதுவே வருது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ட்ரீமி க்ளோவோட ஆப்ஷன் இருக்குது. அதுவும் ப்ரோவில் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கொடுத்தா ட்ரீமி க்ளோ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஃப்ரீயான ஆப் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ தான் பெரிய பிரச்சனை, அதுவும் எடிட்டருக்கு பெய்ட் எடிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு எடுத்து விட்ரும். CapCut ப்ரோ வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி கவலையே பட வேணாம். அதுவும் பிசியில், ஐஃபோனில், ஆண்ட்ராய்டில் இது எல்லாத்துக்குமே நம்மளால் CapCut ப்ரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், அது காசு கொடுத்து. அதனால் நீங்கள் வந்து CapCut வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நானே CapCutஐ வந்து காசு கொடுத்து வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ CapCut மந்த்லி வந்து ஒரு மாதத்துக்கு 800 சம்திங் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 8000 9000 கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினோனோ அவங்க வந்து எனக்கு ஒரு மாதத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 700 கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 4000 நம்மளால் வாங்கிக்க முடியும். அது ஒரு வருஷத்துக்கு வந்து 4000 தான் ஆகுது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஃபில் பண்ணி அனுப்பினோன்னே ஒரு 30 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் இருக்கிற CapCut, இந்த ப்ரோ கிடையாது, ஒரிஜினலாக இருக்கும்ல CapCut, அந்த CapCutல வந்து அந்த மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிசிலே வந்து VPN போட்டுட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா CapCut ப்ரோ வந்து ஃபோன்லேயும் ஆக்டிவ் ஆயிரும், பிசிலையும் ஆக்டிவ் ஆயிரும். இப்படி பண்ணும்போது நம்ம பேமெண்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டி இருக்கோ அது வரைக்கும் நம்ம ப்ரோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆல்ரெடி நான் வந்து அந்த பேமெண்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். புதுசாக ஒரு ஆள்கிட்ட இருந்தேன். நான் முதல்ல வேறு ஒரு ஆள்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அது எப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இவங்ககிட்ட கேட்டப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவோம், அவங்க வந்து ஃபோன்லையும் பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. இது வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது பெய்டு அது மாதிரி கிடையாது. நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோனில் வந்து நார்மல் CapCut டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணி ப்ரோலாம் ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணுறேன். CapCut வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், யூசர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. அதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே சைன்இன் வித் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், இமெயில். அதில் தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்த அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வந்து இங்கே தான் நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். ஜிமெயில் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், சைன்இன் வித் இமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி கொடுங்க. நான் வந்து என்னோடய டிவைஸில் வந்து பே பண்ணி வாங்கினேன் CapCutோட அந்த ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இங்கே எல்லாமே ப்ரோவாக தான் காட்டுது. இது எல்லாமே ப்ரோவில் தான் காட்டுது. நிறைய வித்தியாசமாக இருக்குது. காசு கொடுத்து வாங்கவும் நிறையா வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வெர்ஷன் 13.6 தான் வந்திருக்கு. நான் இது இப்போ தான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஆனால் நம்ம வந்து 13.8 13.9 வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் எந்த அப்டேட்டுமே கேட்கல. ஜஸ்ட் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி நம்ம என்ன எஃபெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ எஃபெக்ட்டு, ப்ரோ எஃபெக்ட் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ ப்ரோ கிளிக் பண்ணாலுமே அதுலேயும் ப்ரோ எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. சும்மா நார்மலான ஒரு ப்ரோ எஃபெக்ட் தான் கிளிக் பண்ணேன். மேலே வந்து இந்த இடத்துல CapCut அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஹிடன் வந்து கிளிக் பண்ணோன்னா அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரோ போட்டிருக்கோம்ல, அதனால் 720 பிக்சல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்டிக்கல் ஃப்ளோ வந்து நமக்கு இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லோ மோஷனில் வந்து நிறையா இது வரல அப்படின்னாங்க, அதை பார்த்துடலாம். கிளிக் பண்ணுறோம். ஸ்பீடு, அதில் வந்து வெலோசிட்டி எஃபெக்ட்டு, கர்வை கிளிக் பண்ணிவிட்டு மோண்டேஜ் கொடுத்துடலாம். எடிட் கொடுப்போம்.
ஸ்மூத் ஸ்லோ மோஷன் அப்படின்ட்டு இருக்கு ப்ரோ ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸோ டிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓகே டெம்ப்ளேட் எல்லாமே ஒர்க் ஆகுது. இது எல்லாமே ஒர்க் ஆகுது. மீ அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரோ வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நேமுக்கு பக்கத்தில் வந்து ப்ரோ வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஐடி இருக்குது. வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. நான் இதை இப்போ சேஞ்ச் பண்ணணுமா வேணாமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 1 மாதத்துக்குள்ளே தான் போட்டிருக்கிறேன். காசு கம்மியாக இருக்கனால 1 மாதத்துக்குள்ளே தான் போட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ப்ரோ இருக்குல்ல, இந்த ப்ரோ வந்து கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என்னைக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகுதுன்னு காட்டுது. 25/2/23 அதாவது 2ஆம் மாதம் 23 வந்து இது எக்ஸ்பயர் ஆகுது. அன்னைக்கு வந்து நம்ம மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டுது. இதுலேயே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. இப்போ பார்த்துருப்பீங்க அது ஒர்க் ஆகுது. இப்போ எப்படி வந்து பிசியில் வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பிசியில் வந்து CapCut வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த VPN நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து பிசி CapCutன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிசி CapCutட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபோனில் வந்து அந்த ஐடியை வச்சு நான் லாகின் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பிசியில் வந்து எப்படி ஒர்க் ஆக்குறது, எப்படி வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். CapCut வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதேமாதிரி VPNனும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். VPN வந்து ஜெர்மன் கண்ட்ரியில் தான் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த CapCut வந்து CapCutோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது. நான் வந்து செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி எந்த வெர்ஷன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து வெர்ஷன் வந்து 5.5. ஸோ இந்த ட்ரை பீட்டா இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 5.6 வந்து வரும். அது வந்து டெஸ்டிங் வெர்ஷன் தான். இதுதான் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். VPN கனெக்ட் பண்ணியாச்சு, CapCut ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே வந்து சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகும். உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து தான் லோடிங் ஆகும். மேபி கொஞ்சம் நேரம் வந்து இது லோடிங் ஆகும். இந்த பாருங்கள் நோ நெட்வொர்க்குன்னு வருது. ட்ரை அகைன் கொடுக்கலாம். 2-3 தடவை இப்படி தான் வந்துச்சு. இப்போ தான் வந்து அது கனெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்து யூஸ் QR கோடு, சைன் வித் ஃபேஸ்புக்கு, சைன் வித் கூகுள் கேட்கும். நம்ம ஃபோனில் வந்து இப்போ லாகின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கோடை வச்சு தான் இதுலேயும் வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் QR கோடு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து லோடிங் ஆகுது. நமக்கு வந்து இந்த QR கோடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ டேப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். டேப்லேயே வந்து நான் வந்து VPN கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து VPN அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பாருங்கள் VPN கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ஜெர்மன் கண்ட்ரி தான். பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜெர்மன் கண்ட்ரி தான். ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் CapCutக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கலாம் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபோனில் வந்து இந்த கூகுள் அப்படின்னு இருக்குல்ல, கூகுள் அந்த கூகுள் வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணோம் நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த கூகுள் லென்ஸோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு அந்த பிசியில் இருக்கிற QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா ஓப்பன் CapCut அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் சைன்இன் CapCut டெஸ்க்டாப் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் எரர் இருக்கனால இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து லோட் ஆகலை. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கிறது. ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எழுதி காட்டுது. ஓகே இந்த இடத்துல வந்து எழுதி காட்டுது நெட்வொர்க் எரர் பார்த்தீங்களா. ஸோ வந்து எப்போ ரினியூ பண்ணோம் அப்படின்றத அதை கரெக்டாக எழுதி காட்டுது. CapCut ப்ரோ மெம்பர் ஆகிட்டோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே எழுதி காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட CapCut வந்து ஒர்க் ஆகுது. எதுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஒரு வழி தான். காசு கொடுத்து இந்த CapCut வாங்கினா மட்டும்தான் நம்மளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ப்ரோ எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஓரோட அப்டேட் வரும்போதும் ஆப்பு கொடுங்க, லிங்க்கை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். இதை வந்து நான் ஒரு டெலகிராம் குரூப்பில் பார்த்தேன். அதனால தான் இந்த இப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். சண்டை சரியான சண்டை, பயங்கர சண்டை. ஸோ உங்களுக்கு ப்ரோ வேணும், அது வந்து ஃப்ரீயாக இனி வந்து கிடைக்காது. இந்த 40லாம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து வாங்கி 1 மாதமோ 2 மாதமோ பே பண்ணி வாங்கி எடிட் பண்ணி அதில் சம்பாதிக்க பாருங்கள். அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த பிசியில் எப்படி CapCut இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபோனில் வந்து எப்படி வந்து CapCut இது வந்து யூஸ் பண்ணுறது, ஐஃபோனில் எப்படி CapCut இது வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். இந்த ஒரு பே பண்ணி அந்த ப்ரோவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். இனிமேல் இந்த CapCut அப்டேட் வந்துச்சுன்னா தூக்கிட்டு வரேன். 14, 15 அப்படி தூக்கிட்டு வரேன்.